ஹாய், இன்னைக்குள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா ஹவ் டேரட் ரீடிங் ஒர்க்ஸ். நான் 2021 டேரட் ரீடிங் செய்கிறேன். ஆனால் நான் இந்த செஷன் எப்படி ஒர்க் பண்ணுவோம், டேரட்னா என்ன, இதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணதில்லை. ஸோ இன்றைக்கி அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், வாட் இஸ் டேரட்? டேரட் இஸ் பேசிக்லி அ ஸ்பிரிச்சுவல் டூல். ஓகே, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக நம்ம அந்த டூல்ஸ் வச்சு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்போம். ஸோ டிஃப்ரெண்ட் கார்ட், ஓகே, இட் பிரிங்ஸ் டிஃப்ரெண்ட் மீனிங், ட்ரெடிஷ்னல் மீனிங் இருக்கும் அதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ பேசிக்லி என்னோட செஷன் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நான் கொஸ்டின்ஸ் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவேன். நீங்கள் ஒரு டேரட் ரீடர்ஸ் கிட்ட எனக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு கேட்டால் அந்த ரீடிங் கரெக்டாக வராது. பிகாஸ் அந்த கொஸ்டின்ஸ் ஆக்சுவலி தப்பு. டேரட் வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பிளாக்கிங் யுவர் பாத், என்ன எஃபர்ட் நீங்கள் போடலாம். ஓகே, இந்த மாதிரியான எனர்ஜிஸ் அண்ட் பேட்டர்ன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்லி டேரட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி, இட் வில் ரிஃப்ளெக்ட் யோர் இமோஷன்ஸ், யோர் எனர்ஜி, யோர் மைண்ட் செட் பேஸ்ட் ஆன் யோர் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர். ஸோ இஃப் எனி திங் ஃப்ரம் யோர் பாஸ்ட் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா தென் டேரட் அது உங்களுக்கு எடுத்து சொல்லும். ஸோ டேரட் உங்கள் டெஸ்டினியை மாற்றாது. தட்ஸ் வை யூ கேனாட் ஆஸ்க் தட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஏன்னா நிறைய பேர் அது ஜாதகம் மாதிரிலாம் நினைப்பீங்க, அஸ்யூம் பண்ணுவீங்க. செகண்ட் when I say restructure questions, right, that's how my session works. So நார்மலாக நான் என்ன பண்ணுவேன்னா, I restructure the questions. Certain விஷயங்கள் நீங்கள் டேரட் ரீடர்ஸ் கிட்ட கேட்க முடியாது. I will put it in the description. ரீஸ்ட்ரக்சர் பண்ணி உங்களுக்கு ஆல்ரெடி நான் கார்ட் எடுத்து வச்சிருவேன். And how I interpret is based on my intuition. Different tarot readers have different way of interpreting the card. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல்லையும் படிச்சிருப்போம், டியூஷன்லையும் படிச்சிருப்போம். ஒரே சப்ஜெக்ட் வேறு வேறு டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குற விஷயம் ஒன்று தான், ஆனால் அவங்க சொல்லி கொடுக்குற விதம் வேறு வேறு மாதிரி இருக்கும். ரைட், சேம் கான்செப்ட் ஃபார் டேரட் ரீடர்ஸ். சில பேர் ட்ரெடிஷ்னல் மீனிங்கை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன். எஸ், நானும் ட்ரெடிஷ்னல் மீனிங் ஃபோக்கஸ் பண்ணுவேன். பட் ஐ மோர் டு இன்ட்யூஷன் அண்ட் ப்ராக்டிகலிட்டி. பிகாஸ் எனக்கு கவுன்சிலிங் பேக்ரவுண்ட் இருக்கிற நான் ரொம்ப தே வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். அதுக்குன்னு மற்றவங்க செய்கிறது தப்புன்னு சொல்ல வரல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டண்டான விஷயம் இஸ் நாட் த கார்ட்ஸ். நிறைய பேர் கார்ட்ஸ் பார்க்கணுன்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த கார்ட்ஸ் பற்றி நிறைய மீனிங் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் டேரட் டாபிக்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த கார்ட்லாம் ஏறக்குற இந்த மீனிங் தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் நாட் அபவுட் த கார்ட்ஸ், இட்ஸ் அபவுட் யூ. ஏன்னா ஆஸ் அ டேரட் ரீடராக லெட்ஸே நான் சொல்கிறேன், யூ ஹேவ் ஃபியர் ஆஃப் சேஞ்ச். ஆனால் உங்களுக்கு புத்தி ஒன்று சொல்லுது, மனசு ஒன்று சொல்லுது. ஸோ ஒருவேளை நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா யூ வில் ஸ்டக் ஆன் திஸ். பட் நீங்கள் இது இப்படி மாற்றினீங்கன்னா யூ வில் டூ சம்திங் பெட்டர் அப்படின்னு உங்களுக்கு நான் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டேன். Now it's totally up to you whether you want to take option A or option B. அதனால தான் சொல்கிறேன், டேரட் உங்களோட தலை விதியை அது மாற்றாது. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லும். அதை வச்சு நீங்கள் என்ன மாற்ற போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி ஃப்யூச்சரில் உங்கள் ரீடிங் மாறும். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் ஃபார்ச்சூன் டெல்லிங். புரிஞ்சிருச்சா? ஓகே, ஸோ வாட் கிளையண்ட் கேன் எக்ஸ்பெக்ட். ஓகே, நார்மலி இது நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் டேரட் ரீடிங் ஒன்லி ஒர்க்ஸ் இஃப் யூ ஆர் ரெடி ஃபார் லைக் செல்ஃப் அவேர்னஸ். You are more aware about what triggers you, what is influencing you, what is blocking you, and you are ready to accept it and you are ready to work on yourself. That's when you see the result, honey. Okay, இப்போதைக்கு இது போதும்.